கெட்டு மேளம் கெட்டு மேளம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே வந்தாலும் கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்ன பொண்டாட்டி, இத்தனை நாள் பயந்துட்டு இருந்த, அதான் அம்மா கையால் தாலி எடுத்து கொடுத்து நான் உன் கழுத்தில் கட்டிட்டேனே, அப்புறம் என்ன உன் பயம்? இங்க எப்படியும் எனக்கு தாலி கட்டிட்டீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க பெரியா? வந்து பார் பொண்டாட்டி. ஷாம், எப்படி ஷாம், எப்படி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வந்துச்சு? அது உங்க சித்தியை வெளியே அனுப்புற மேட்ரு சொதப்பின உடனே எப்படியும் ஸ்ப்ரே மேட்ரும் சொதப்பிரும் தெரிஞ்சு உங்க அண்ணன் தான் இந்த ஸ்மோக் ஐடியாவை கொடுத்தான். கடைசியில பார்த்தா அதான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பாரு, ப்ரோக்கு மூளையே மூளை ஷாம், உடம்பு ஃபுல்லா மூளை. சரி வா போலாம். போலாம். ஓம் பிரகிருத்தேர்மஹ ஓம் வித்யேர்மஹ ஓம் வித்யாயேர்மஹ ஓம் சர்வபூத ஹித பிரதாயேர்மஹ ஓம் சர்வாயேர்மஹ ஓம் விபூதேர்மஹ ஓம் சுரத்தேர்மஹ ஓம் பிரவாத்மஜாயேர்மஹ ஓம் வாசேர்மஹ ஓம் பத்மாலயாயேர்மஹ ஓம் பத்மாயேர்மஹ ஓம் சுரயேர்மஹ ஓம் சுராயேர்மஹ ஓம் சுதாயேர்மஹ ஓம் சுதாயேர்மஹ ஓம் கன்யாயேர்மஹ ஓம் ஹிரண்யேர்மஹ ஓம் ஹிரண்யேர்மஹ ஓம் திப்ராயேர்மஹ. 50 ஜோடிகளுக்கான கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆதிமித்ரா கல்யாண முகூர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ப்ரோ, ஏதோ ஐயர் கூப்பிட்ட உடனே போய் மித்ரா கழுத்துல தாலி கட்டுற மாதிரியே நிக்கிறியே ப்ரோ. இப்பதான் அன்னி கழுத்துல தாலி கட்டிட்டு வந்தேன். உனக்கு எந்த டென்ஷனுமே இல்லையா? எனக்கும் ஒரே பதட்டமா இருக்குது. அது டேய், கவலைப்படாதீங்க, நான் மித்ரா கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி ப்ரோ? வெயிட் அண்ட் see. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க.
பொண்ணை வர சொல்லுங்க. ஐஸ்வர்யா, வனஜா அக்கா, போய் மித்ராவை கூட்டிட்டு வாங்க. சரிங்கக்கா. ஓம் வா பூ ஐஷு. ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஓம் புவ ஸ்வாஹா வாயவே. ஷாம் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஷாம். ப்ரோ இப்போ எந்த தைரியத்தில் மணமேடையில் போய் உட்காந்துட்டு இருக்காரு? நானும் அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். ஆதி வெயிட் பண்ண சொன்னால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதம் நமः. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நமः. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நமः. ஓம் ருத்ராய ஸ்வாஹா வசுபதயே ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதம் நமः. सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः. प्रजापतये स्वाहा प्रजापतये ओम रुद्राय स्वाहा மாலையை போட்டுக்குங்க. சரி எடுத்துக்கோ. அச்சுதை எடுத்துக்கோ பார்வதி. சிஸ்டர், சொல்லுங்க சார். ஆதிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்றீங்களா? சார் இன்னைக்கு தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. எப்படி சார் வருவாரு? மித்ரா நந்தினியோட தங்கச்சாச்சு. அவளோட ஆதி கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கூடாது. மித்ரா யாருன்ற உண்மையை ஆதி கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் நடக்காம தடுக்கணும். ஷாம் என்ன ப்ரோ கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னார்ல. இப்போ மாங்கல்யத்தை எடுத்து ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்து ப்ரோ மித்ரா கழுத்துல தாலி கட்டுவாரா மாட்டாரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் பயங்கர டென்ஷனாக தான் இருக்கேன். கேசவாய இதம் என்னங்க சாமி? நமः. கொடுங்க. ஓம் நாராயணாய ஸ்வாஹா நாராயணாய இதம் நமः. ஒரு நிமிஷம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். உங்க வீட்ல பாம்பு வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் வந்தோம். பாமா வீட்ல பாம்பு வச்சிருக்காங்களா? நான் பாம்பு வச்ச விஷயம் எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சது? இது யாரோட வேலையா இருக்கும்? சார் சொன்னா கேளுங்க சார். போகாதீங்க சார். சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க சார். இல்ல நான் போய் ஆகணும். கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. கேளுங்க சார். டாக்டர் திட்டுவாரு சார். சொன்னா கேளுங்க சார். நோ, இதை நான் நம்ப மாட்டேன்.
இதெல்லாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த நந்தினி செஞ்ச வேலையாத்தான் இருக்கும். அகிலா, அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை பாம்பு இருக்கிறது உண்மையா இருந்தா ரொம்ப ஆபத்து. அதனால அவங்க சோதனை பண்ணட்டும் ப்ளீஸ். சார் நீங்க போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம் இங்க பாம்பு எதுவும் இல்ல மேடம். ஓகே சார், நீங்க உங்களை கூட்டிட்டு போய் ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓகே மேடம். சார் நீங்க என் கூட வாங்க. ஓகே மேடம். வாங்க. ப்ரோ, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆதி எந்தவித டென்ஷன் இல்லாம கேஷுவலா இருக்கிறப்பே தெரிய வேணாம் இதெல்லாம் ஆதியோட வேலை தானே. ப்ரோ, சீப் எடுத்தா கல்யாணம் நிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணா எப்படி ப்ரோ கல்யாணம் நிக்கும்? நிக்குண்டா. எப்படி ப்ரோ நிக்கும்? பாம் ஸ்குவாட்ல சர்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பாம் இல்லைன்னு சொல்லத்தான் போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கல்யாணம் நடக்கட்டும் தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோதனை ஸ்டார்ட் ஆயிருமே ப்ரோ. டேய், நீ இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? பாம்பு ஸ்குவாட் சோதனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். குருஜி குறிச்சு கொடுத்த டைம் தாண்டிடுச்சுன்னா அம்மனை தாலி கட்டுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. மித்ராவோட கல்யாணத்தை அம்மாவே தடுத்து நிறுத்திடுவாங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ, அசத்திட்ட. இன்னும் 15 கம்பெனி கூட நீ எம்டியா இருக்கலாம். அதே என்ன 15? நீ 50 கம்பெனிக்கே எம்டி ஆகலாம் ப்ரோ. ஐயோ கடவுளே, எந்த பரதேசி பாம்பு வச்சதுன்னு தெரியலையே. இங்க செக் பண்ணுங்க. மேடம் பாம்பு இங்கே தான் இருக்கு மேடம். நான் பாம்பை ரிமூவ் பண்றேன், நீங்க வெளியே இருங்க மேடம். மேல வாங்க, ஸ்டோர் ரூம்ல பாம் இருக்கு. சீக்கிரமா வாங்க. ஐயோ, ஒருவேளை வெடிச்சிட்டா அம்மா. ப்ரோ, பாம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாம்பு இருக்குன்னு நான் சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன். உண்மையாகவே பாம்பு இருக்குன்றாங்க. எப்படி வந்திருக்கோம்? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாரா பாம்பு வைப்பா? குழப்பமா இருக்கு.
உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். யூ கேன் கேரி ஆன். தேங்க்யூ. இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. நாங்க முதல்ல பாம்பை டிஸ்போஸ் பண்றோம் மேடம். ஓகே வாங்க. ஓகே. ஐயரே வாங்க உட்காருங்க. மந்திரம் சொல்லுங்க. ஆதி நீ வா உட்காரு. மித்ரா வா உட்காரு. டைம் ஆச்சு உட்காரு. வா உட்காருங்க. இந்தா மாலையை போட்டு. இந்தா புடி. ஆதி மாலை எடுத்து போட்டுக்கோ. ஐயரே மந்திரம் சொல்லுங்க. ஆரம்பிங்க. ஓம் சமர்த்தினே நமः. ஓம் அபாரயே நமः. ஓம் அங்கதாசுர சுதனாய நமः. ஓம் கங்காதராய நமः. ஓம் கலாடாட்சாய நமः. ஓம் காலகாலாய நமः. ஓம் கிருபாநிதயே நமः. ஓம் பீமாய நமः. ஓம் பரசுரஸ்தாய நமः. ஓம் மிருகபாணியே நமः. ஓம் ஜடாதராய நமः. ஓம் சமர்த்தினே நமः. ஓம் அபாரயே நமः. ஓம் கங்காதராய நமः. ஐயரே ஒரு நிமிஷம். இவனுக்கு என்ன? டைம் என்னன்னு பாருங்க. அருண் டைம் கேக்குற நேரமா இது? ஒரு நிமிஷம் இருங்க சித்தி. ஐயரே டைம் என்னன்னு பாருங்க. 9:56. சாமி 9:52க்கே முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு சாமி. அருண் என்னடா பேசுற நீ? அவங்க மந்திரம் சொல்றதுக்கு 4 வீட்டுக்கு போறவங்க இல்ல டான்னு போய் நிக்க முடியுமா? 10 நிமிஷம் முன்ன பின்னதான் கடிகாரத்துல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. தாலி எடுத்து கொடுங்க. ஆதி தாலி வாங்கி நீ மித்ரா கழுத்துல கட்டு சீக்கிரம். டைம் என்னாச்சு? கொஞ்சம் வாட்ச் காட்டுங்க. ஐயரே நீங்க முதல்ல தாலி எடுத்து ஆதி கையில கொடுங்க. ஆதி நீ தாலி வாங்கி மித்ரா கழுத்துல கட்டு. கொடுங்க. ஆதி தாலி வாங்கிக்கோ. ஆதி தாலி வாங்கு. அக்கா நீங்க சொன்னதா ஆதி தாலி கட்டுவான். சொல்லுங்கக்கா. நீங்களும் அப்படியே நிக்கிறீங்களே. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. நீங்க சொன்னதா ஆதி தாலி கட்டுவான். ஆதி நீ தாலிய கட்ட வேண்டாம். தாலி கட்ட வேணாமா? ஆதி அக்கா என்னக்கா இதெல்லாம்? இப்ப மட்டும் ஆதி கல்யாணம் நின்னு போச்சுன்னா இதுக்கப்புறம் குருஜி சொன்ன மாதிரி 1 வருஷம் தள்ளி போயிடுங்கா. அதுக்காக நல்ல முகூர்த்தம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஆதிய நான் தாலி கட்ட சொல்லணுமா? கல்யாணம் நடந்தா மட்டும் போதுமா? நாளைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? நடந்த இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அந்த நந்தினி தான். அவதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாம்பு வச்சிருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் என்னென்னமோ பண்ணேன். அது எல்லாமே வீணா போச்சு. இத்தனை நாள் அவளை மன்னிச்சு உயிரோட விட்டது தப்பு. இனி அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ கதையை முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. நந்தினி